நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கடந்த ஜூலை மாதம் போதைப் பொருள் வழக்கில் கைது செஞ்சாங்க. அவரை வந்துட்டு நேற்று அமலாக்கத்துறையினர் வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. விசாரணை நடுவில் வந்து போலீஸுக்கு நீங்கள் 50 லட்சம் பணம் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதா நியூஸ் வந்துருக்கு சார். திரு ஸ்ரீகாந்த் அவர்களையும் கிருஷ்ணா அவர்களையும் ஏற்கனவே அமலாக்கத்துறையை ஒரு ரவுண்டு அழைத்து விசாரித்து முடித்து விட்டார்கள். இது 2 நாட்களுக்கு முன்பு அழைத்து நடத்திய விசாரணையில் உங்கள் கேஸில் கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 50 லட்ச ரூபா இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுத்திருக்கலாமே, இன்ஸ்பெக்டர்னா என்ன நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தான் வாங்கியிருப்பார், பணம் கொடுத்திருக்கலாமே என்று கோணத்தில் விசாரித்திருக்கிறார்கள். நான் திரைத்துறையில் விசாரித்தேன், பணம் கொடுத்தது உண்மை. இது மாதிரியான கேஸில் செலிப்ரிட்டிஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா, இப்போ நீ ஒரு நடிகர்னு வச்சுக்கேன், அரெஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வில் பே எனி அமௌண்ட் இல்லையா. அரெஸ்ட் பண்ணாங்களே சார், பண்ணிட்டாங்க, வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் நடக்கும், இன்னும் திரும்பி கேட்க முடியுமா? ஸோ இப்படி நடந்திருக்கும், ரைட்டா. இந்த செய்தி வந்தது. அந்த சம்மந்தப்பட்ட ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலில் வைத்தார்கள். 50 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினவனை காத்திருப்போர் பட்டியலில் வச்சு அதுக்கப்புறம் வேறு போஸ்டிங் போட்டாங்க. காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறது தான் தண்டனையா? காத்திருப்போர் பட்டியலில் வச்சிங்கன்னா அவன் காத்திருந்து அவன் மட்டும் பணத்தை எண்ணிட்டு இருக்க போகிறான்.